ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/4 கிலோ பாவக்காய் வாங்கி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாவக்காயை தண்ணியில் போட்டு லைட்டாக கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது பொரியலுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்க்கலாம். 4லேருந்து 5 சின்ன மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு, 1 தேங்காய் சில்லு, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி தண்ணியே ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. வெறும் பாத்திரத்துலேயே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும் பாவக்காய் வேகிறதுக்கு. பாவக்காய்க்கு தேவையான உப்பு அதையும் இப்போமே சேர்த்துடலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இந்த தண்ணியிலையே பாவக்காய் நல்லா வதங்கிரும். பாருங்கள், நம்ம 1/2 டம்ளர் தான் ஊற்றினோம், ஆனால் பாவக்காய் எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். எப்பயுமே தண்ணி அளவாக ஊற்றி இந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரமே வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசால் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற பாவக்காயை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப கிண்டிங்கன்னா பாவக்காய் உடஞ்சிரும். லைட்டாக மசாலாவோட பரட்டி எடுத்துக்கலாம். ஏற்கனவே பாவக்காய் அவிச்சதுனால ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, சீக்கிரமே ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.